இந்த கலியுகத்துல பார்த்தோம்னா எல்லாருமே பக்தி மார்க்கத்துல போயிட்டு இருக்காங்க. அதாவது பூஜை புரஸ்காரம் அர்ச்சனை அபிஷேகம் கோயில் குளம்னு எல்லாம் சுத்தி வரும். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளும் சங்கடங்களும் தீர்ந்த பாடே கிடையாது. இன்னைக்கு நாம பக்தி மார்க்கத்தோட ஒரு சிறந்த மார்க்கத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த மார்க்கத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில பின்பற்றினோம்னா வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சங்கடங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி தீர்ந்து விடும். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையே அமைதியாகவும் ஆனந்தமாகவும் மாறிவிடும். அதை தெரிஞ்சுக்கதான் இன்னைக்கு நாம இந்த கதையை கேட்க போறோம். இது கதை இல்ல, நிஜம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு நகரத்துல சண்முகம் என்கிற நபர் தன்னுடைய மனைவி சித்ராவுடன் வசித்து வந்தாராம். திருமணம் முடிஞ்சு பல வருஷங்களுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்ததாம். அந்த குழந்தை குடும்பத்துல வந்த பிறகுதான் அவங்களுடைய ஆனந்தத்துக்கு எல்லை இல்லாம போயிடுச்சான். இப்படி சந்தோஷமா அவங்க நாட்கள் போயிட்டு இருந்ததாம். ஒரு 2 வருஷம் கடந்த பிறகு அவங்க வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சான். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, அந்த குழந்தையால 2 வயது கடந்த பிறகும் நிற்கவோ நடக்கவோ முடியலையாம். இதை பார்த்து அவங்க 2 பேருக்குமே ரொம்ப வேதனையா இருந்ததாம். பக்கத்துல இருக்கிற டாக்டர், தெரிஞ்ச டாக்டர் எல்லாருக்கிட்டையும் எடுத்துமே குழந்தைய காட்டினாங்களாம். ஆனா எந்த பிரயோஜனம் இல்லையா. எந்த டாக்டராலையும் குழந்தைய நிக்க வைக்கவோ இல்ல நடக்க வைக்கவோ முடியலையா. அதுக்கப்புறம் அவங்க பூஜை பரிகாரம் கோயில் குளம் இப்படின்னு பல இடங்களை சுத்த ஆரம்பிச்சாங்களாம். யார் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். ஆனாலும் குழந்தை நடக்கவே முடியலையா. ஒரு நாள் அவங்க கோயில் வாசல்ல 2 பேரும் குழந்தையோட உட்காந்து கண்ணீர் மல்க அழுதுட்டு இருந்தாங்களாம். அந்த சமயம் அந்த பக்கமா ஒரு வெள்ளை நிற ஆடை அணிந்த ஒரு முதியவர் வந்தாராம். அவரு இவங்களை பார்த்து அழறதுக்கு காரணத்தை கேட்டாராம். அதுக்கு இவங்க தன்னுடைய குழந்தையோட விவரத்தெல்லாம் எடுத்து சொன்னாங்களாம். அதை கேட்ட அந்த முதியவர் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, உங்க குழந்தை நிச்சயமா நடப்பா. இந்த விலாசத்துல நாளைக்கு என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போனாராம். 2 பேருக்கும் ஒன்றும் புரியலையாம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் போய் பார்க்கலான்னு மறுநாளே 2 பேரும் கிளம்பி அந்த முதியவரை போய் பார்க்க போனாங்களாம். அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய ஆசிரமம் மாதிரி இருந்துதான். நிறைய பேர் வந்துகிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். அந்த முதியவரை சுத்தி நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்களாம். இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே அந்த முதியவர் இவங்களை பக்கம் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு சொன்னாராம், நீங்களும் எத்தனையோ டாக்டரு கோயில் குளம் பூஜை புரஸ்காரம்னு பக்தி மார்க்கத்திலேயே இவ்வளவு நாள் சுழண்டு இருந்திருப்பீங்க. இருந்தாலும் உங்க குழந்தையால நடக்க முடியல. நான் இன்னைக்கு இந்த பக்தி மார்க்கத்தோட ஒரு சிறந்த மார்க்கம், ஞான மார்க்கம் கூட சொல்லலாம், அதை பத்தி சொல்ல போறேன். ஆனா புண்ணியம் செஞ்ச ஆத்மாக்களா இருந்தா மட்டும்தான் இந்த மார்க்கத்தை பத்தி புரிஞ்சுக்க முடியும், அதை செயல்படுத்த முடியும். அதை மட்டும் நீங்க செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்க மகன் நடப்பா அப்படின்னு சொன்னாராம். அவர் சொல்வதை கேட்ட 2 பேரும், நீங்க சீக்கிரமா சொல்லுங்க, அதை கேட்க நாங்க ஆவலா இருக்கோம் அப்படின்னாங்களாம். அதுக்கு அவரு சொல்ல ஆரம்பிச்சாராம், இது வரைக்கும் நீங்க எல்லாருமே பக்தி மார்க்கத்துல தான் இருக்கிறீங்க. அதாவது கலியுகத்துல இருக்கிற எல்லாருமே பக்தி மார்க்கத்துலதான் சுழன்று இருந்திருக்காங்க. அதனாலதான் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த கஷ்டத்துக்கு காரணம் எல்லாம் கடவுள் கிடையாது, நம்மளுடைய பாவ கர்ம வினைகள் தான். பாவ கர்ம வினைகள் நம்ம தலைமையில இருக்கிற வரைக்கும் நம்ம கஷ்டங்களை அனுபவித்து கொண்டுதான் இருக்கணும். அது குறையதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். அது குறையணும்னா அதுக்கு ஒரே வழி பரமாத்மா தான். அவரால் மட்டும்தான் இதை குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே 2 பேரும் சொன்னாங்களாம், இதுதானே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்களும் தினம் கோயில் குளம் போறோம், பூஜை புரஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எங்களுடைய கர்ம வினைகள் குறைஞ்ச பாடு இல்லை, பிரச்சனையும் தீர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்ட முதியவர் சொன்னாராம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த வழிபாடு முறை சரி கிடையாது. ஏன்னா நமக்கு இது வரைக்கும் கடவுள் யாரு, எங்க இருக்கிறாரு, நாம யாரு, நம்மளை பத்தியும் தெரியாது, கடவுளை பத்தியும் தெரியாது. கடவுளை எப்படி வழிபடணும், எப்படி வழிபடுவதனால நம்மளுடைய கர்ம வினைகள் கூடிய சீக்கிரம் குறைஞ்சி இல்லாமல் போகின்ற விஷயம் எல்லாம் நமக்கு தெரியாமலே இருந்தது. ஆனா இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற விவரத்தை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு நல்லா புரியும். கடவுள்ன்றது எல்லாரையுமே படைச்சவர் ஒருத்தர் தான், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஜாதி மதம் தர்மன்ற பேர்ல ஒரு உருவம் கொடுத்துருக்கோம், ஒரு பேர் சொல்றோம். ஆனா அது அப்படி கிடையாது. கடவுள் என்னைக்குமே இந்த உடம்புல வந்ததே கிடையாது. அவருக்கு உடல் கிடையாது. அவர் ஒரு ஆத்மா. அதாவது நாமளும் ஒரு ஆத்மா தான். அந்த ஆத்மான்றது ஒரு உயிர்னு சொல்லலாம், எனர்ஜின்னு சொல்லலாம். அந்த ஒரு எனர்ஜி, அந்த உயிர் தான் இந்த உடலை இயக்கிட்டு இருக்கு. நம்ம ஆத்மா இந்த உடல்ல வந்த பிறகுதான் நம்மளால பார்க்க முடியுது, கேட்க முடியுது, பேச முடியுது, உணர முடியுது. எல்லாமே நம்ம ஆத்மா தான் செய்யுது, நம்ம உடல் கிடையாது. இந்த உடலை விட்டு போன பிறகு இந்த உடல் என்ன செஞ்சாலும் இந்த உடலால உணர முடியாது. அதனால செய்யறது எல்லாமே அந்த ஆத்மா தான். அதே போல கடவுளும் பரமாத்மான்னு சொல்றோம். அதாவது ஆத்மாங்களுக்கெல்லாம் உச்ச ஆத்மா, சுப்ரீம். அதனாலதான் அவரை பரமாத்மான்னு சொல்றோம். அவரும் ஒரு எனர்ஜி தான். ஆனா அவர் என்னைக்குமே உடல் எடுத்ததே கிடையாது, இந்த பூமியில வந்து வாழ்ந்ததும் கிடையாது. இதுதான் உண்மை அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் சொன்னாங்களாம், அப்போ ராமர் லக்ஷ்மண சீதா நாராயண லக்ஷ்மி
ராதா கிருஷ்ணன் இப்படிலாம் நம்ம கும்பிடுறோமே, அவங்களுக்கெல்லாம் உடம்பு இருக்கு, அப்போ அவங்கெல்லாம் கடவுள் கிடையாதான்னு அதை கேட்டு அவர் சொன்னாராம், ஆமா அவங்கெல்லாம் கடவுள் கிடையாது, அவங்கெல்லாம் தெய்வ ஆத்மாக்கள், அவங்கெல்லாம் சத்தியுகத்துல இங்க வாழ்ந்தவர்கள், அவ்வளவுதானே தவிர அவங்கெல்லாம் கடவுள் கிடையாது. இதே மாதிரிதான் மற்ற மதத்துல இருக்கிறவங்களும் அவங்க மதத்துல வந்த குருக்கள் எல்லாம் கடவுள்னு நினைச்சுக்கிட்டு அவங்களை கும்பிட்டுட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம எல்லாருமே செய்யற தவறு. இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களையும் படைத்து ஏக்கி கொண்டு இருக்கிறவர் பேர் பரமாத்மா சிவன். சிவன் சொன்ன உடனே நம்ம இது இந்து தர்மம்னு நினைக்க கூடாது. சிவனுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா எப்பவுமே நல்லதே செய்யக்கூடியவர், பெனவலன்ட்னு சொல்லலாம். அதாவது அவருக்கு நல்லதும் கருணையும் தவிர வேற எதுவுமே தெரியாது. அவரு ஒரு ஆத்மா, ஒளி ரூபத்தில் இருக்கக்கூடியவர். நாமளும் ஆத்மாக்கள் தான், நாமளும் ஒளி ரூபத்துல இருக்கக்கூடியவங்க தான். ஆனா இந்த ஒளியை பார்க்க முடியாது, இந்த ஆட்டம் போல ரொம்ப சிறிய அளவுல இருக்குமா. அதனாலதான் இந்த உடலை விட்டு உயிர் வெளியே போகும்போது யாராலையும் நம்ம கண்களை வைத்து அந்த ஆத்மாவை பார்க்கவே முடியாது. எனவே இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரமாத்மாவுடைய ரூபம் என்ன, நம்மளுடைய ரூபம் என்னன்னு நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இனிமேல நாம செய்யக்கூடியது என்னன்னா, இந்த பூஜை புரஸ்காரம் இதெல்லாம் செய்யும் போது செய்து நல்லதுதான், நல்ல காரியம்தான், இது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இதெல்லாம் செய்யும் போது நாம பரமாத்மாவை நினைக்கிறதோட இந்த சடங்கு சம்பிரதாயத்து மேலதான் கவனம் அதிகமா செலுத்துவோம். எனவே கடவுளை நினைக்கணும், அவருடைய ஒரிஜினல் ரூபம், அவருடைய உண்மையான ரூபத்தை நினைக்கதான் அவருடைய சக்திகள் நம்ம இடத்துல சேரும். அவருடைய சக்திகள் என்னன்னு சொன்னோம்னா ஆனந்தம், சுகம், சாந்தி, அன்பு, பவித்திரம், ஞானம், இது மாதிரி 7 அவருடைய குணங்கள் இருக்கு. இந்த குணங்கள்லாம் நம்மள அடைய அடைய நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அப்படி நம்ம எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கண்ணை திறந்துகிட்டே அவரை நினைக்கலாம். கண்ணை மூடிட்டு தான் அவரை நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்ணை திறந்துகிட்டே நாமளும் ஒரு ஆத்மா, நம்ம கும்பிடக்கூடிய அந்த பரம்பித்தா பரமாத்மா அவரும் ஒரு ஆத்மா, அவருடைய ஒரிஜினல் ரூபம் என்னான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம அவரை தியானிக்கணும். தியானன்றது வடமொழி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைக்கிறது, அவ்வளவுதான். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ, ஓய்வில் இருக்குமோ, இல்ல நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குமோ அப்பெல்லாம் கூட அவரை அந்த ரூபத்துல நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா காலையில முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 மணி நேரமோ, சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரமோ ஒரு இடம் பார்த்து உக்காந்துக்கிட்டு அவர் தியானம் பண்ணினோம்னா நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் தானாவே குறைய ஆரம்பிக்கும், ரொம்பவும் ஸ்பீடாவே குறையும். இப்படி நீங்க 2 பேருமே செஞ்சு இந்த முறையில தியானத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க குழந்தையோட கர்ம வினையெல்லாம் குறைஞ்சி அவ கூடிய சீக்கிரம் நடக்க ஆரம்பிப்பா. இதை பேருதான் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இன்னும் இதை பத்தின பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆசிரமத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டுக்கிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போனாங்களாம். போன பிறகு அவர் எப்படி அந்த ராஜயோகத்தை சொல்லி கொடுத்தாரோ அதே பிரகாரம் பரமாத்மாவுடைய அந்த ரூபத்தையும் நம்மள ஒரு ஆத்மா நினைச்சு அவங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். வேலை செய்யும் போது, உட்காரும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது, எப்படியெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவங்க அந்த பரமாத்மாவோட தியானத்துல இருந்தாங்களாம். கூடிய சீக்கிரம் ஒரு 3 மாசம் ஓடி போயிடுச்சான். என்ன ஆச்சரியம், ஒரு நாள் 3 மாசம் கடந்த பிறகு அந்த குழந்தை தானாவே எழுந்து நின்று நடக்க ஆரம்பிச்சுதான். அதை பார்த்த உடனே அவங்களோட ஆனந்த கண்ணீர் தாங்கலையாம். சந்தோஷத்துல குழந்தைய கட்டி அணைச்சிக்கிட்டாங்களாம். குழந்தைய தூக்கிட்டு அந்த முதியவர்கிட்ட ஓடி போனாங்களாம். போய் அவர் காலில் விழுந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், நீங்க என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்காதீங்க, இது அந்த பரமாத்மா கிட்ட விழுந்து காலில் விழுந்து நீங்க ஆசீர்வாதம் கேட்கணும். ஏன்னா அவரை தியானிக்க தான் அந்த குழந்தையோட கர்ம வினைகள்லாம் குறைஞ்சிருக்கு, அவ எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கா. அதனால அந்த பரமாத்மாவுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க அப்படின்னு அந்த முதியவர் சொன்னாராம். எனவே நண்பர்களே, இது உண்மைதான். இந்த நாள் வரைக்கும் நாம எல்லாருமே பக்தி மார்க்கத்தை தான் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அதாவது பூஜை, ஆர்த்தி, அர்ச்சனை, அபிஷேகம், ஸ்லோகம், கோயில் குளம் இதெல்லாம் போகிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், இது செய்யறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செய்யும் போது நாம என்ன செய்யறோம், நம்மளுடைய முழு கவனமும் எல்லாமே இந்த சடங்கு சம்பிரதாயம் செய்யறது தான் இருக்குமே தவிர அந்த படைச்ச நம்ம பரமாத்மாவை நம்ம முழு மனசார ஆழ்ந்த மனசுல நினைப்பதே கிடையாது. இந்த சடங்குகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாம கடவுளை கும்பிட்டோம், வழிபட்டாச்சு, இனிமேல் அவர் நமக்கு செய்ய வேண்டியது செய்யட்டும் அப்படின்னு நம்ம ஒதுங்கின்றோம். ஆனா இது முழுவதும் தவறு. கடவுளை வழிபடுறதுக்குன்னு தனி விதம் இருக்கு. அததான் ராஜயோகம். அந்த கதையில அந்த முதியவர் சொன்னார். அந்த ராஜயோகம்னு என்ன, முதல்ல நம்ம அந்த படைச்ச ஆண்டவனுடைய ரூபம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய ரூபம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவரை எப்படி வழிபடணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு தனியா ஒரு இடம் வேணாம், கோயில் கோலன்னு போக வேணாம், எங்கேயும் எந்த நேரத்துலயும் உக்காந்துக்கிட்டு அவருடைய உருவத்தை நினைச்சு நாம ஒரு ஆத்மா, நாம இந்த உடம்பு கிடையாதுன்னு நம்ம அவரை நினைக்க ஆரம்பிச்சோம்னா, தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய கர்ம வினைகளும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். கர்ம வினைகள் குறைய குறைய நம்ம பிரச்சனைகளும் சங்கடங்களும் தானாவே குறைஞ்சி காணாம போய்விடும். நம்ம வாழ்க்கையில மனம் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். மேலும் இதை பத்தின விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
பிரம்மகுமாரின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா இதை பத்தின எல்லா விவரமும் நீங்க அறிஞ்சுக்கலாம். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க. நன்றி. ஓம் சாந்தி.